Good morning students. Welcome to your social class. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீக் நம்மளுக்கு எக்ஸாம் இருக்கிறதுனால ரிவைஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுக்குரிய போர்ஷன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் லெசன் ஹிஸ்ட்ரி, ஃபஸ்ட் லெசன் எவால்யூஷன் ஆஃப் ஹியூமன்ஸ் அண்ட் சொசைட்டி இன் ப்ரீ ஹிஸ்ட்ரி பீரியட். அண்ட் தென் ஜியாகிரஃபி லெசனில் பார்த்தீங்க அப்படின்னா லித்தோஸ்பியர் 1 எண்டோஜெனட்டிக் ப்ராசஸஸ். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்மேஷன் ஆஃப் கவர்மெண்ட் அண்ட் டெமோக்ரஸி சிவிக்ஸ் லெசன் 1. அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸில் ஃபஸ்ட் லெசன் அண்டர்ஸ்டாண்டிங் டெவலப்மெண்ட் பர்ஸ்பெக்டிவ்ஸ் மெஷர்மெண்ட் அண்ட் சஸ்டைனபிலிட்டி. ஓகேயா? ஸோ இந்த 4 தான் நம்மளுக்கு எக்ஸாம்க்குரிய போர்ஷன்ஸு, இந்த 4 லெசன்ஸும். ஸோ இந்த 4 லெசன்லேயும் நம்ம என்னெல்லாம் படிக்கணும் அப்படின்றத சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் லெசன். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு சூஸ் கொஷின்ஸ் இருக்குது. ஸோ சூஸ் கொஷின்ஸும் உங்களுக்கு வரும். அதே மாதிரி இந்த மாதிரி கொஷின்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன்ஸு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 6th கொஷின் பாருங்கள். 1 இஸ் கரெக்ட், செகண்ட் ஆப்ஷன் 1 and 2 ஆர் கரெக்ட் கொடுத்துருக்காங்க. தென் 1 and 4 ஆர் கரெக்ட் கொடுத்துருக்காங்க. தென் 2 and 3 ஆர் கரெக்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இருக்கிற மாதிரி கொஷின் கேட்கலாம். அதே மாதிரி அசஷன் அண்ட் ரீசன். ஸோ ஒரு அசஷன் கொடுத்துருவாங்க, அதுக்கு ஆப்டாக இருக்கா அந்த ரீசன் அப்படின்றத மெஷர் பண்ணி நம்ம வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸும் உங்களுக்கு 1 வேர்ட்ஸில் வரும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபைண்ட் அவுட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ இதில் நீங்கள் என்ன எழுதணும் அப்படின்னா இப்போ 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த 4 ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டில் எது கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டோ அதை எடுத்த ஆன்சராக எழுதணும். அதுதான் இதில் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம். ஃபைண்ட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகேயா? ஸோ 4ல் இது கரெக்ட் இது இன்கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கைடில் இருக்குது. இல்லைன்னா அந்த அளவுக்கு எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ எது கரெக்டோ அந்த ஆன்சரை மட்டும் நீங்கள் எடுத்து கொஷின் நம்பர் எழுதி நீங்கள் ஆன்சர் எழுதுனா போதும் ஃபைண்ட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்க்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மேட்ச் த ஃபாலோயிங். மேட்ச் த ஃபாலோயிங் உங்களுக்கு எப்படி இருக்குது எழுதணும் அப்படின்றது ஆல்ரெடி தெரியும். ஸோ மேட்ச் த ஃபாலோயிங் கொஷின்ஸ் எழுதிட்டு டைரக்ட் ஆன்சரை எடுத்து நீங்கள் எழுதணும் உங்களோட எம்டி நோட்டில். சரியா? ஓகே. ஸோ இது வந்து ஹிஸ்ட்ரியில் கேட்கக்கூடிய 1 வேர்ட்ஸ் பேட்டர்ன்ஸு. சரியா? ஸோ இது போக ஹிஸ்ட்ரியில் உங்களுக்கு என்ன கேட்பாங்க அப்படின்னா இந்த கொஷின் ஆன்சர்ஸ், ஷார்ட் ஆன்சர்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஷார்ட் ஆன்சர்ஸ் வந்து வரும். ஸோ எல்லா ஷார்ட் ஆன்சர்ஸுமே நீங்கள் படிச்சுக்கோங்க உங்களுக்கு இருக்குது. ஸோ ஹிஸ்ட்ரி ஃபஸ்ட் லெசனில் பார்த்தீங்கன்னா 2 டீட்டெயில் இருக்குது. இது ஒரு டீட்டெயில், அதாவது த டெவலப்மெண்ட் இன் த ஃபீல்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர், பாட்ரி அண்ட் மெட்டல் டூல்ஸ் ஆர் கன்சிடர் எ லேண்ட்மார்க் இன் த லைஃப் ஆஃப் மெகாலித்திக் பீரியட் சப்ஸ்டான்டியேட். ஓகேயா? ஸோ இது வந்து ஒரு டீட்டெயில். ஸோ இதுக்குள்ள இந்த அக்ரிகல்ச்சர் என்ன, பாட்ரி என்ன, மெட்டல் டூல்ஸ் என்ன அப்படின்றத பற்றி எழுதணும். ஸோ நெக்ஸ்ட் டீட்டெயில் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான், அதாவது த ஹிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன்ஸ் இன் க்ளோஸ்லி ரிலேட்டட் டு த ஹிஸ்ட்ரி ஆஃப் த எர்த் எலிசிட்டேட். ஸோ இது வந்து ஒரு டீட்டெயிலு. ஸோ இது என்ன அப்படின்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன்ஸ் க்ளோஸ்லி ரிலேட்டட் டு த ஹிஸ்ட்ரி ஆஃப் எர்த்து. இப்போ ஹியூமன்ஸோட ஹிஸ்ட்ரியும் எர்த்தோட ஹிஸ்ட்ரியும் மேக்ஸிமம் க்ளோஸ் ரிலேட்டடில் இருக்குது. அப்போ இதை வந்து நம்ம நிரூபிக்கிற மாதிரி நம்மளோட பாயிண்ட்ஸை வந்து கொடுக்கணும் இந்த கொஷினில். ஸோ இந்த லெசனுக்குரிய ஷார்ட் ஆன்சர்ஸ் நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் என்னென்னா டிஸ்கஸ் ஹவு த ஏஜ் ஆஃப் ஸ்பெகுலேஷன் மேட் ஹியூமன்ஸ் பிகம் கான்சியஸ் அண்ட் நாலேஜபிள். இப்போ ஏஜ் ஆஃப் ஸ்பெகுலேஷன் அப்படின்றது டெவலப்மெண்ட், அந்த ப்ரீ ஹிஸ்டாரிக் மேன்லேருந்து மேன் அப்படின்ற ஸ்டேஜுக்கு மாறினாங்க இல்லையா, அந்த ஏஜ் ஆஃப் ஸ்பெகுலேஷனோட டெவலப்மெண்ட். ஸோ அதில் மேட் ஹியூமன்ஸ் பிகம் கான்ஷியஸ் அண்ட் நாலேஜபிள். ஸோ எப்படி வந்து அவங்களுக்கு வந்து அந்த கான்சியஸாகவும் நாலேஜாகவும் கன்வெர்ட் ஆகிறாங்க அப்படின்ற பாயிண்ட்ஸ் கொடுக்க வேண்டியது இந்த கொஷினில். அடுத்த கொஷின் என்னென்னா ரைட் அ நோட் ஆன் த இம்பேக்ட் ஆஃப் பாஸ்டலிசம் ஆன் த ப்ரீ ஹிஸ்டாரிக் பீப்புள் இன் தமிழ்நாடு. ஸோ இம்பேக்ட் ஆஃப் பாஸ்டலிசம் அப்படின்ற கான்செப்டை பற்றி எழுதணும். இது வந்து ஃபீச்சர்ஸ் ஆஃப் மெகாலித்திக் பரியல் டைப்ஸ். ஸோ மெகாலித்திக் பீரியடில் பரியல் டைப்ஸில் நிறைய டைப்ஸ் இருந்துச்சு. ஸோ அதில் நீங்கள் படித்த பரியல் டைப்ஸோட பாயிண்ட்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணணும். அடுத்த கொஸ்டின் எக்ஸாமைன் த டூல்ஸ் மேக்கிங் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் ஆஃப் லோவர் பலியோலித்திக் பீப்புள்.
அப்போ டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் ஆஃப் த பேலியோலித்திக் பீப்புளுக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ் வருமோ அது எல்லாமே நீங்கள் ஷார்ட் ஆன்சரில் எழுதணும். ஸோ இது வந்து நம்மளுக்கு ஹிஸ்ட்ரி ஃபஸ்ட் லெசனில் இருக்கக்கூடிய 4 ஷார்ட் ஆன்சர், இது வந்து 2 டீட்டெயில் கொஸ்டின்ஸ். சரியா? ஓகே. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஜாகிரஃபி ஃபஸ்ட் லெசன். ஸோ லித்தோஸ்பியர் 1 அண்ட் தென் எண்டோஜெனட்டிக் ப்ராசஸஸ். ஸோ இதான் நம்மளுக்கு ஜாகிரஃபி ஃபஸ்ட் லெசனோட டைட்டில். ஸோ இதில் சூஸ் கொஷின்ஸ் இருக்குது. ஸோ இதில் இருக்கக்கூடிய சூஸ் கொஷின் ஆன்சர்ஸ் வந்து நீங்கள் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா மேட்ச் த ஃபாலோயிங் இருக்குது. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி டைரக்ட் ஆன்சர் தான் எடுத்து எழுதணும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா கன்சிடர் த கிவன் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் அப்படி அசஸ் அண்ட் ரீசன்ஸு, இந்த ஸ்டேட்மெண்ட் அண்ட் ரீசன், ஸோ இது அந்த மாதிரி பேட்டர்னில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து எனக்கு ஃபஸ்ட் லெசனில் 3 கொஷின் இருக்குது. ஸோ அதை படிச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஷார்ட் ஆன்சர். ஸோ ஃபஸ்ட்டு ஷார்ட் பாருங்கள். ரைட் அ ப்ரீஃப் நோட் ஆன் த வேரியஸ் பியர்ஸ் ஆஃப் த எர்த். ஸோ அப்போ எர்த்தோட வேரியஸ் பியர்ஸ் பற்றி நம்ம எழுதணும். அடுத்தது மென்ஷன் த லேயர்ஸ் ஆஃப் த இன்டீரியர் ஆஃப் த எர்த். ஸோ இன்டீரியர் ஆஃப் த எர்த்தில் இருக்கக்கூடிய லேயர்ஸ் என்னென்ன அப்படின்றத பற்றி நம்ம இந்த லேயரில், அதாவது க்ரஸ்ட்டு, கோரு, மேண்டில், ஸோ அந்த பாயிண்ட்ஸ் வரும் இல்லையா? அப்போ தான் என்ன, அது எங்கே லொக்கேட்டாக இருக்குது, அதோட அதில் கலந்துருக்கக்கூடிய மினரல்ஸ் என்னென்ன அப்படின்றத பற்றி இந்த ஆன்சர் இருக்கும். ஸோ இந்த கொஷின் படிச்சுக்கோங்க. அடுத்தது டிஃபைன் பிளேட் டெக்டானிக்ஸ். ஸோ டிஃபைன் பிளேட் டெக்டானிக்ஸில் அந்த நம்மளோட டெக்டானிக் மூமெண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த பிளேட்டோட லேயர்ஸ் வந்து என்னென்ன அப்படின்றத பற்றி இந்த பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த ஷார்ட் ஆன்சர். அடுத்தது வாட் இஸ் சுனாமி. ஸோ சுனாமி அப்படின்றத பற்றி ஒரு டெஃபினிஷன் இருக்கும். ஸோ அது வந்து இந்த டெஃபினிஷனில் இருக்குது. ஸோ படிச்சுக்கோங்க. அடுத்தது வாட் இஸ் அ வால்கனோ, மென்ஷன் இட்ஸ் மேஜர் காம்பனன்ட்ஸ். அப்போ வால்கனோனா என்ன, அதில் இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸ் வந்து என்னென்ன அப்படின்றத பற்றி இருக்கக்கூடியதான் இந்த கொஷின். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா வாட் இஸ் அன் எர்த் அண்ட் ஹவு இட் அக்யூர்ஸ். எர்த் குவேக். வாட் இஸ் அன் எர்த் குவேக். ஸோ எர்த் குவேக்னா என்ன, அப்புறம் அது வந்து எப்படி வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்றத பற்றி இருக்கக்கூடியதான் இந்த கொஷின். நெக்ஸ்ட் வந்து what are seismic waves and mention its types. ஸோ seismic wavesனால் என்ன, அதுக்கப்புறம் அதோட டைப்ஸ் வந்து என்னென்ன அப்படின்றத பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணும். அடுத்தது ரைட் அபவுட் த பெசிஃபிக் ரிங் ஆஃப் ஃபயர். ஸோ பெசிஃபிக் ரீஜன்ஸில் இருக்கக்கூடிய வால்கனோஸ், ஸோ அதுதான் வந்து பெசிஃபிக் ரிங் ஆஃப் ஃபயர்ஸ்ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ அப்போ அதை அந்த எக்ஸ்ப்ளனேஷனை இந்த ஆன்சரில் நம்ம கொடுக்கணும். சரியா? அடுத்தது உங்களுக்கு ஒரே ஒரு கிவ்ரேஷன் இருக்குது. அது என்ன அப்படின்னா இக்னியஸ் ராக்ஸ் ஆர் ஆல்சோ கால் ப்ரைமரி ராக்ஸ் ஆர் மதர் ராக்ஸு. அப்போது இக்னியஸ் ராக்ஸ் அப்படின்றது வந்து நம்மளுக்கு மேக்மாலேருந்து ஃபார்ம் ஆகக்கூடிய ஃபஸ்ட்டு லேயர், அதுதான் வந்து இக்னியஸ் ராக்ஸ் அல்லது ப்ரைமரி ராக்ஸ் அல்லது மதர் ராக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை தான் வந்து இங்கே எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறாங்க. அடுத்தது ஜியாகிரஃபியை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு டிஸ்டிங்கிஷ் கொஷின் வரும். ஸோ 3 டிஸ்டிங்கிஷ் கொஷின் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த எக்ஸாமில். ஸோ உங்களுக்கு ஒரே ஒரு லெசன் தான் ஜியாகிரஃபியில் சொல்லியிருக்கேன். ஸோ இதில் ஜியாகிரஃபி ஃபஸ்ட் லெசன்லேயே உங்களுக்கு 5 டிஸ்டிங்கிஷ் பிட்வீன் இருக்குது. இந்த 5 கொஷினுமே படிச்சிங்க அப்படின்னா 3 டிஸ்டிங்கிஷ் நம்ம ஈஸியாக அட்டென்ட் பண்ணலாம். ஸோ டிஸ்டிங்கிஷ் பிட்வீனில் ஃபஸ்ட்டு வந்து கோர்னா என்ன, கிறிஸ்டனா என்ன அப்படின்ற டிஃப்ரென்ஷியேஷன் சொல்லணும். அடுத்ததில் எபிசென்டர் அண்ட் தென் ஹைப்போ சென்டரை பற்றின டிஃப்ரென்ஷியேஷன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு டைவர்ஜன் அண்ட் தென் கன்வர்ஜன் பவுண்ட்ரிஸ் அண்ட் தென் ப்ரைமரி வேவ்ஸ், செகண்டரி வேவ்ஸ், தென் ஷீல்டு வால்கேனோ அண்ட் தென் வால்கானிக் டூம். ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு டிஸ்டிங்கிஷ் பிட்வீன் கொஷின்ஸ். இதெல்லாம் உங்களுக்கு டிஸ்டிங்கிஷ் கொஷினில் வரக்கூடிய கொஷின்ஸு. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அதில் வரக்கூடிய டீட்டெயில் கொஷின். ஸோ ஃபஸ்ட்டு டீட்டெயில் என்னென்னா டிஸ்கிரைப் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த எர்த்து. ஸோ எர்த்தோட ஸ்ட்ரக்சர், அந்த 3 லேயர்ஸ் இருக்கு இல்லையா, க்ரஸ்ட்டு, கோர், மேண்டில். ஸோ அந்த 3 லேயர்ஸை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த டீட்டெயில் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ க்ரஸ்ட்டுனா என்ன, அதில் இருக்கக்கூடிய மினரல்ஸு, அதோட பாயிண்ட்ஸு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மேண்டில். ஸோ மேண்டிலோட பாயிண்ட்ஸ் இருக்கணும். அண்ட் தென் கோரில் என்னென்ன பாயிண்ட்ஸ் வருமோ அதில் எடுத்துருக்கணும். ஸோ இதான் வந்து எர்த்தோட ஃபார்மேஷன் பற்றி இதில் நீங்கள் எழுத வேண்டிய பாயிண்ட்ஸு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ப்ராசஸ் ஆஃப் த எர்த்து. ஸோ எர்த்தோட இன்டர்னலில் நடக்கக்கூடிய ப்ராசஸ் என்னென்ன, எக்ஸ்டர்னலில் நடக்கக்கூடிய ப்ராசஸ் என்னென்ன அப்படின்றத பற்றி நம்ம அதில் எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஜியோமார்ஃபிக் ப்ராசஸஸ் பற்றி ஒரு டெஃபினிஷன் கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் இன்டர்னல் ப்ராசஸஸ், அதாவது எண்டோஜெனட்டிக் ப்ராசஸஸ், அப்புறம்
எக்ஸ்டர்னல் ப்ராசஸஸ் அதாவது எக்ஸோஜெனட்டிக் ப்ராசஸஸ் இது நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். தேர்ட் டேட்டில் பார்த்திங்க அப்படின்னா how are volcanoes based on the periodicity of their eruption. ஸோ வால்கேனோஸ் அப்படின்றது வந்து எதை பேஸ் பண்ணி டிவைட் பண்ணுறாங்க, அதோட கிளாசிஃபிகேஷன் என்னென்ன அப்படின்றத பற்றி இருக்கக்கூடியது அந்த டீட்டெயில். ஸோ அதில் ஆக்டிவ் வால்கேனோ, டார்மன் வால்கேனோ, எக்ஸ்டிங்க்ட் ஆர் டெட் வால்கேனோ அப்படின்ற அந்த 3 வால்கேனோஸ் பற்றி நம்ம இதில் எக்ஸ்பிளைன் கொடுக்கணும். அடுத்தது எக்ஸ்பிளைன் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் த வால்கேனோஸ். ஸோ வால்கேனோஸ்னால் ஏற்படக்கூடிய எஃபெக்ட் என்னென்ன, ஒன்று வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் எஃபெக்ட், இன்னொன்று டெஸ்ட்ரக்டிவ் எஃபெக்ட்ஸ். ஸோ அந்த 2 எஃபெக்ட்ஸ் என்னென்ன அப்படின்றதையும் கொடுக்கணும். இது வந்து நம்மளுக்கு ஜியாகிரஃபியில் இருக்கக்கூடிய 4 டீட்டெயில் கொஷின்ஸ். சரியா? நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் அண்ட் டெமோக்ரஸி, சிவிக்ஸ் ஃபஸ்ட் லெசன். ஸோ இதுலேயும் உங்களுக்கு சூஸ் கொஷின்ஸ் இருக்குது. ஸோ எல்லா சூஸ் கொஷினையும் படிச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் ரீசன் கொஷின்ஸ் வருது. ஸோ இதையும் நீங்கள் படிச்சுக்கோங்க. இதெல்லாமே உனக்கு சிவிக்ஸில் இருக்கக்கூடிய 1 வேர்ட் கொஷின்ஸு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃபில் இன் த பிளாங்க்ஸ் இருக்குது. ஸோ ஃபில் இன் த பிளாங்க்ஸ் கொஷின்ஸ் படிச்சுக்கோங்க. தென் மேட்ச் த ஃபாலோயிங். ஸோ கிவ் ரீசன் ஷார்ட் ஆன்சரில் பார்த்திங்க அப்படின்னா கிவ் அப்ரஹாம் லிங்கன்ஸ் டெஃபினேஷன் ஃபார் டெமோக்ரஸி. நெக்ஸ்ட் கொஷின் பார்த்திங்க அப்படின்னா மென்ஷன் த ஃபார்ம்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி. ஸோ இதில் அதோட டெமோக்ரஸியோட 2 டைப்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணும். அடுத்த ஷார்ட் பார்த்திங்க அப்படின்னா டிஸ்டிங்கிஷ் பிட்வீன் டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் டெமோக்ரஸி. ஸோ டைரக்ட் டெமோக்ரஸிக்கும் இன்டைரக்ட் டெமோக்ரஸிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டிங்கிஷ் என்னென்ன அப்படின்றத பற்றி எழுதக்கூடியது இந்த கொஷின். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா டீட்டெயில் கொஷின். வாட் ஆர் த சேலஞ்சஸ் டு டெமோக்ரஸி, எக்ஸ்பிளைன். ஸோ டெமோக்ரஸியில் இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் என்னென்ன அப்படின்றத நீங்கள் பாயிண்ட்ஸ் அவுட் பண்ணி எழுதணும். அடுத்த டீட்டெயில் என்னென்னா எக்ஸ்பிளைன் த கண்டிஷன் நெசசரி ஃபார் த சக்ஸஸ் ஆஃப் டெமோக்ரஸி இன் இந்தியா. ஸோ நம்மளோட இந்தியாவில் டெமோக்ரஸி அப்படின்ற அந்த ஒரு கவர்மெண்ட் செட்டப் வந்து சக்ஸஸ் ஆனதுக்கான ரீசன்ஸ் என்னென்ன, என்ன மாதிரியான கண்டிஷனில் அது வந்து டெவலப் ஆச்சு, சக்ஸஸ் ஆச்சு அப்படின்ற ரீசன்ஸை தான் இதில் வரும். அடுத்தது வாட் இஸ் யோர் ஒப்பீனியன் அபவுட் டெமோக்ரஸி இன் இந்தியா. இது வந்து ஜென்ரல் கொஷினாக நீங்கள் உங்களோட ஓன் பாயிண்ட்ஸ் கொடுக்கலாம், இல்லை அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் நீங்கள் படித்து எழுதலாம். ஸோ வாட் இஸ் யோர் ஒப்பீனியன் அபவுட் டெமோக்ரஸி. ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத பற்றி தான் இதில் எழுதணும். சரியா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு எக்கனாமிக் ஃபர்ஸ்ட் லெசன் அண்டர்ஸ்டாண்டிங் டெவலப்மெண்ட், பர்ஸ்பெக்டிவ்ஸ், மெஷர்மெண்ட் அண்ட் சஸ்டைனபிலிட்டி. இதுதான் வந்து நம்மளுக்கு எக்கனாமிக் ஃபர்ஸ்ட் லெசன். ஸோ இதுலேயும் உங்களுக்கு சூஸ் கொஷின்ஸ் இருக்குது. புக் பேக் இருக்கக்கூடியது படிச்சுக்கோங்க. அதே மாதிரி அசிஸ்டன்ட் ரீசன் கொஷின்ஸு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃபில் இன் த பிளாங்க்ஸு அண்ட் தென் மேட்ச் த ஃபாலோயிங் கொஷின்ஸ். இது எல்லாமே இருக்குது. ஸோ இதெல்லாமே நீங்கள் 1 வேர்ட்ஸ்க்கு படிக்கக்கூடிய கொஷின்ஸ் எக்கனாமிக் லெசனில். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா what do you mean by டெவலப்மெண்ட், அதாவது டெவலப்மெண்ட்னா என்ன, what do you mean அப்படின்றத பற்றி கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு what is the indicator of development. இது வந்து நீங்கள் இதே சார்ட் ஃபார்மேட்டில் தான் எழுதணும். what are the indicators of development. அப்போ டெவலப்மெண்ட்டுக்கு எதெல்லாம் வந்து இண்டிகேட்டர்ஸாக இருக்குது அப்படின்றது நீங்கள் எழுதணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா why NNP is not considered as an usual measure to compare a country's development with other countries. ஸோ NNP நெட் நேஷ்னல் ப்ராடக்ட் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த NNP வந்து ஏன் வந்து நம்ம கண்ட்ரி ப்ராடக்ட், நெட் நேஷ்னல் அப்படின்னாலே நம்மளோட வித்தின் த கண்ட்ரி ப்ராடக்ட்ஸை கால்குலேட் பண்ணுறது தான் நெட் நேஷ்னல் ப்ராடக்ட்டு. சரியா? ஸோ அப்போ அதுக்கும் அதர் கண்ட்ரீஸ்க்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்ற மாதிரி இதில் எழுதணும். அடுத்தது why human resources is considered as the foremost resources of any country. அப்போ நம்மளோட இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் ரிசோர்ஸஸ் இருந்தாலும் ஹியூமன் ரிசோர்ஸ் தான் வந்து கன்சிடர் த foremost resource in any country அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் தான் இங்கே நம்ம எழுதணும். அடுத்தது எக்ஸ்பேண்ட் த ஃபாலோயிங். ஒன்று வந்துட்டு PPP அண்ட் தென் HDI. இது வந்து பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி, இன்னொன்று ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். அதே மாதிரி அப்ரிவேஷன் தான் அடுத்த கொஸ்டினும். வாட் இஸ் NNP அண்ட் தென் PCI, நெட் நேஷ்னல் ப்ராடக்ட் பெர் கேபிட்டா இன்கம். ஓகேயா? அடுத்த கொஸ்டின் வாட் இஸ் சோலார் பவர். சோலார் பவர்னால் என்ன அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணணும். இது எல்லாமே எனக்கு எக்கனாமிக் லெசனில் இருக்கக்கூடிய ஷார்ட் ஆன்சர்ஸு. அடுத்தது எக்கனாமிக்ஸில் இருக்கக்கூடிய டீட்டெயில் கொஷின்.
டிஸ்கஸ் த பாலிசிஸ் ஃபார் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். ஸோ இதில் வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டை இருக்கிறதுக்காக இருக்கக்கூடிய பாலிசிஸோட நேம்ஸை வந்து நீங்கள் இதில் எழுதணும். செகண்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரைப் த டீட்டெயில் அபவுட் என்விரான்மெண்டல் பாலிசிஸ் இன் இந்தியா. ஸோ இந்த கொஷின் பற்றி நீங்கள் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணணும். என்னென்ன மாதிரியான பாலிசிஸ் வந்து இதில் இந்தியா வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத பற்றி இதில் கொடுக்கணும். அடுத்தது டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் ரெனியூவபிள் அண்ட் நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ். ரெனியூவபிள் ரிசோர்ஸ் அப்படின்றது இட் கேன் பி ரெப்ளனைஸ்ட், அதாவது ரீப்ரொடியூஸ்டு. நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸ் அப்படின்றது இட் கேன் நாட் பி ரீப்ரொடியூஸ்ட் ஒன்ஸ் கன்சியூம்டு. ஓகேயா? ஸோ அப்போ இந்த ரெண்டுக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸ் என்ன அப்படின்றத ஒரு 5 பாயிண்ட்ஸ் கூட நீங்கள் எழுதலாம் 5 மார்க் கொஷினால். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மென்ஷன் எனி 5 என்விரான்மெண்டல் ஆக்ட்ஸ் அண்ட் தேர் ஆக்ஷன். ஸோ இது வந்து நம்மளோட கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய ஆக்ட்ஸோட நேம்ஸ் இது எல்லாமே இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஆக்ட்ஸும் என்ன ஆக்ஷன் கொடுக்குறாங்க, ஸோ இது எல்லாமே எதுக்கு ரிலேட்டடான ஆக்ட் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா என்விரான்மெண்ட்டை சேஃப்கார்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஆக்ட் தான் இது எல்லாமே. ஸோ அப்போ அந்த ஆக்டோட நேம் என்ன ப்ளஸ் அதோட ஆக்ஷன் என்ன அப்படின்றது தான் இதில் இருக்கக்கூடிய கொஷின். சரியா? ஸோ அப்போ இதெல்லாம் தான் வந்து உங்களுக்கு நம்ம இந்த டெஸ்ட்டில் வந்து கொடுத்துருக்கக்கூடிய லெசன்ஸு, மொத்தம் 4 லெசன்ஸு. ஸோ ப்ளூ பிரிண்ட் வந்து உங்களுக்கு நான் ஆல்ரெடி அனுப்பிச்சிருப்பேன். ஸோ இது போக நம்மளுக்கு இன்னும் என்ன இருக்குது அப்படின்னா மேப் சொல்லியிருக்கேன். ஸோ மேப் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ உங்களுக்கு இந்த எக்ஸாமுக்கு வரக்கூடிய மேப் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு அவுட்லைன் மேப் தான். ஸோ மேப்பில் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் அப்படின்னா டைரக்ஷன் போடணும். ஸோ டைரக்ஷன் போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு ஆல்ரெடி காண்டினென்ட்ஸோட நேம்ஸ் வந்து தெரியும், ப்ளஸ் அது வந்து எங்கெங்கே இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து ஏஷியா காண்டினென்ட்டு, இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆஃப்ரிக்கா. ஓகேயா? இது வந்து நார்த் அமெரிக்கா, இது வந்து சவுத் அமெரிக்கா. ஓகே, இது வந்துட்டு ஆஸ்திரேலியா, இது வந்து யூரோப், இது வந்துட்டு அண்டார்டிகா. ஸோ 1 2 3 4 5 6 ஒன் மோர் காண்டினென்ட். அண்டார்டிகா. ஸோ 7 காண்டினென்ட்ஸ் வந்து நான் மார்க் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் 5 ஓஷன்ஸு. ஸோ இது வந்து பெசிஃபிக் ஓஷன். ஸோ இந்த பக்கம் எழுதலாம், அதே மாதிரி இந்த பக்கம் நம்ம பெசிஃபிக் ஓஷன் எழுதலாம். ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து 2 காண்டினென்ட்ஸ்க்கு நடுவில் வரக்கூடிய அட்லாண்டிக் ஓஷன். ஓகேயா? இது வந்துட்டு அண்டார்டிக் ஓஷன், இது வந்து இந்தியன் ஓஷன், இது வந்து ஆர்டிக் ஓஷன். ஓகேயா? ஸோ 1 2 3 4 and then 5. ஸோ 5 ஓஷன்ஸ் இருக்குது. ஸோ இது போக இதெல்லாமே பேசிக்காக உங்களுக்கு தெரியக்கூடிய மேப்பில் தெரியக்கூடிய விஷயங்கள். ஸோ இதுலேருந்து உனக்கு பிளேசஸ் கண்டிப்பாக வரும். ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சிவிலைசேஷன் படிச்சிருக்கோம் இல்லையா, அதில் சைனீஸ் சிவிலைசேஷன். ஸோ சைனாவோட லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணுறது. அதே மாதிரி அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஈஜிப்ட்டு. ஸோ ஈஜிப்ட் பார்த்திங்க அப்படின்னா எங்கே லொக்கேட் ஆகும்னா இந்த ஆஃப்ரிக்கா காண்டினென்ட் இருக்கு இல்லையா, அந்த ஆஃப்ரிக்கா காண்டினென்ட்டும் நம்மளோட ஏஷியா காண்டினென்ட்டும் ஜாயிண்ட் ஆகக்கூடிய இடத்துல தான் என்ன வரும் அப்படின்னா ஈஜிப்ட் வரும். அப்போ என்ன பண்ணோன்னா அங்கே வந்து நீங்கள் பாயிண்ட் பண்ணிவிட்டு இதெல்லாமே நீங்கள் பென்சிலில் தான் வரையணும் கண்டிப்பாக. ஸோ ஒரு ஆரோ மார்க் போட்டுட்டு நீங்கள் ஈஜிப்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இங்கே எழுதலாம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இது வந்துட்டு தனியாக இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் தான் வந்து பிரிட்டன். ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இண்டஸ் சிவிலைசேஷன் இந்தியா மார்க் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஸோ அடுத்தது இது வந்து உங்களுக்குரிய ப்ளூ பிரிண்ட்டு. ஸோ இதை பேஸ் பண்ணிவிட்டு மெசேஜ் ரிவைஸ் பண்ண லெசன்ஸ் எல்லாமே இந்த ப்ளூ பிரிண்ட்டை பேஸ் பண்ணி படிங்க. ஸோ உங்களுக்கு ஷார்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் சாய்ஸ் இருக்குது. ஸோ 10 கொஷின் கொடுத்து அதில் 7 கொஷின் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி டீட்டெயில் கொஷினும் 4 கொஷின் கொடுத்துட்டு அதில் 2 கொஷின் எழுதுகிற மாதிரி இருக்கும். மேப்புக்கு மிஸ் ரிவைஸ் பண்ண பிளேசஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க. ஸோ இதுவே உங்களுக்கு எக்ஸாமுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? தேங்க்யூ.